வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். இந்த விளாக் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இந்த தமிழ் நியூ இயர் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து எடுத்த வீடியோ. அந்த நாங்கள் செலிப்ரேட் பண்ணது. இப்போ வந்து ஒரு மால் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிசோஸ் அண்ட் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் வந்து இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் எல்லா மால்லையும் ஒரே மாதிரி தான் கடை இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அங்கே வந்து போயிட்டு ஆனால் ஒரு ட்ரெஸ் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் அங்கே வந்து போய் பார்த்தோம், ஆனால் எதுவும் நல்லா இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் அவங்க வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க வீடு வந்து பக்கம்தான். ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரைடில் வந்து குழந்தைங்க வந்து போகணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த ரைட்லையுமே வந்து போனாங்க. இது வந்து டைம் பேஸில் வந்து நம்ம வந்து பே பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் பூ வந்து வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஃப்ளவர் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இருக்குது. அங்கே வந்து போய் வந்து வாங்கியிருந்தேன். அங்கே வந்து நிறைய ஃப்ளவர் வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆஃபரில் வேறு இருந்துச்சு. இந்த ஜிப்ஸி எல்லாம் ஆஃபரில் இருந்துச்சு. இந்த பெரிய ஜிப்ஸி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆஃபரில் வந்து இருந்துச்சு. 3 வந்து $9 அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து விலை வந்து கூட தான். நான் பில்லு வந்து நான் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் மேக்கிங் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, என் பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் மேக் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு இதுக்கு வந்து இந்த ஜிப்ஸி வந்து பத்தலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் போய் அவசரமாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து மேக் பண்ணேன். இது வந்து நான் வீடியோ வந்து எதுவும் எடுக்கலை, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணிகிட்டே வரேன், அப்படியே வந்து பார்த்துட்டு வாங்க. இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $38.05 வந்து ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல் ஒன்று சேல் பண்ணுற ஒரு பேஜ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நான் ஊர்லேருந்து வந்து ஜுவல் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து சரி, எனக்கு அப்போ வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போட்டு போகிறதுக்கு எந்த ஜுவலுமே இல்லை. என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த செயின் மட்டும் போட்டு கம்மல் வந்து சும்மா நார்மலாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் அவைலபிள் இருக்கான்னு சொல்லிவிட்டு. அவங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட டைமிங் கேட்டுட்டு எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த டயத்துக்கு போய் ஒரு இயரிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த 2த்தில் ஒரு இயரிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எந்த இயரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்க பேஜ்லேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வந்து ஒரு ரூம் அதுக்குன்னே செப்பரேட்டாக ஒதுக்கி ஃபுல்லாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஜுவல்லுமே இருந்துச்சு. வளையல், கம்மல், அதுக்கப்புறம் இந்த அக்சசரிஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. சரி, என் பொண்ணுக்கு வந்து ஒரு செயின் மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன், உங்ககிட்ட வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தப்போ அவங்களும் ஓகே வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து அங்கே வந்து காஸ்ட்லி தான், இங்கே இருக்கிறது கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த தேவை இருந்ததுனால வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போனதுனால நான் வந்து போய் வாங்கிட்டேன். இதெல்லாம் எல்லாருமே வந்து ஊரில் இருந்தே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்களுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்துருக்கணும் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்திருந்தப்போ வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து வெளியே எதுவுமே போகல. ஏன்னா அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை. அப்போ தான் வந்து புதுசாக வந்ததுனால எங்களுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டு, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கூட அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் கொண்டு போனது வெறும் 2 saree மட்டும்தான் கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஊருக்கு போயிட்டு வந்தப்போ வந்து அப்போவுமே வந்து அது வரைக்குமே நாங்கள் போகாதனால இது தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த 2 இதில் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். எந்தது அப்படிங்கிறது வந்து இதையும் கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தான் இல்லை செகண்டு தான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த 2த்துக்குமே வந்து இயரிங்ஸுமே வந்து இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் வச்சு ஃப்ளவர் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு. அதில் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் ஒரு ரவுண்டாக பண்ணியிருந்தேன், ஜடை சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் ஹேருக்கு வந்து இது வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நான் ஜடெல்லாம் போடல, ஃப்ரீ ஹேர் தான். சும்மா ஒரு கிளச் மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு முடி நிறையா இருந்தால் அதை மெயின்டைன் பண்ண மாட்டேன். அதனால் அப்பப்போ வந்து ஹேர் கட் வந்து பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. அப்போ அவளும் வந்து ஆடிட்டுருந்தா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற செக்ஷன். அதில் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. இது என் ஹஸ்பண்ட், இது நான், இது என் பொண்ணு, இது என் பையன். எப்போவுமே இதே மாதிரி தான் மேக்கப்போடு இருப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் அவ்வளவால மேக்கப்பில் போட மாட்டேன். அன்றைக்குமே ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் வச்சு நான் போட்டு எப்படியோ சமாளிச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி என் ஃபேஸ் வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன். இதுதான் நான் தான் இவ்வளோ நாளாக இந்த சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.